இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். ஞானம் எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்குது. அந்த ஞானம் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ள உதவுகிறது இல்லையா? அவன் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் ஆத்மாவை சிநேகிக்கிறவனாக இருக்கான். புத்தியை காக்கிறவன் நன்மை அடைகிறான். புத்தியாய் நடந்து கொண்டால் அவனுக்கு எல்லாமே அவன் வாழ்க்கையில் நன்மை நடக்குதுன்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். விவேகம் என்றால் ஒரு காரியத்தை எடுத்து செயல்படும் போது அதனுடைய நன்மை தீமையை பகுத்தறிந்து செயல்படுறவங்க தான் விவேகி. அவர்கள் தங்கள் காரியத்தை நடப்பிக்கும் போது அது அவங்களுக்கு நன்மை தருகிறதுன்னு பார்க்குறோம். அதே போல் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான்னு வேதவசனம் சொல்லுது. அதனால இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். அதே போல் அவன் இருதயத்தில் அந்த விவேகம் இல்லையா, எப்பவுமே யோசித்து செயல்படுகிறது, நிதானித்து செயல்படுகிறது. அதுதான் விவேகினுடைய ஞானமாக இருக்குன்னு பார்க்குறோம். அவன் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணுகிறது. அந்த விவேகிக்கு நாவிலே கர்த்தர் அந்த கல்வி பெருக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவன் எப்போவுமே அவன் பேச்சு செயல் எல்லாவற்றிலும் அவனுடைய ஞானம் விளங்குகிறத நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தில் என்னை கண்டடைகிறவன், கர்த்தரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஏன்னா ஜீவனுக்கு போகிற வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அவரை நாம் அறியும் போது தீமை அக்கிரமங்களை விட்டு நாம் விலகுவோம். அப்போது அவரை கண்டடையும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தரிடத்தில் அதனால் நம் தயவை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம், அதாவது கர்த்தருக்கு விரோதமாய் யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் தங்கள் ஆத்மாவை சேதப்படுத்தி கொள்கிறாங்க. அதே போல் கர்த்தரை வெறுக்கிறவங்க என்ன ஆவாங்களா? அவங்க மரணத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் ரட்சிப்பு உண்டு இல்லையா? நித்திய ஜீவனில் என்றென்றும் காணப்படுவோம். அவர் வார்த்தையை நாம் வெறுத்தோமானால் அவர்கள் மரணத்தை தான் ருசி பார்க்க முடியும் இல்லையா? அவங்க பாதாளத்துக்கு தான் போக முடியும். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை விடாதபடி அது உன்னை தற்காக்கும்னே நீதிமொழிகள் 4:6 பார்க்குறோம். அவருடைய வார்த்தையை நாம் கை கொண்டு நடக்கணும். அந்த வார்த்தையின் மேல் நாம் பிரியமாக இருக்கணும். அப்போ அந்த வார்த்தை நம்மை காத்து கொள்ளும். ஏன்னா ஆதியிலே வார்த்தை தான் இருந்தது இல்லையா? கர்த்தர் தான் அந்த வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் கிருபை பொருந்தி அவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்தார்னு பார்க்குறோம். அதனால் அந்த வார்த்தையை நாம் காத்துக்கொள்ளணும். அதன் மேல் நாம் பிரியமாக இருக்கணும். கர்த்தருடைய போதகத்தை அடைந்தவர்களுக்கு அது ஜீவ விருட்சம்னு நீதிமொழிகள் 3:18 பார்க்குறோம். அவருடைய போதகத்தை எல்லாம் நாம் அடைந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல, ஜீவ விருட்ச கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான்னு இருக்குது. அதே போல் நீங்கள் ஜீவனை விரும்புகிறீங்க, நல்ல நாட்களை காணணுன்னா பொல்லாப்புகளை எல்லாம் விட்டு அகன்று கபடத்துக்கு நம்முடைய உதடுகளை விலக்கி காத்து கொள்ளணுமா. அதே போல் நீங்கள் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடிக்கொள்ளுங்கள், சமாதானத்தை பின்தொடருங்கள்னு 1 பேதுரு 3:10 பார்க்குறோம். அப்போ நம்ம அக்கிரமத்தை விட்டு பொல்லாப்பு செய்கிறதை விட்டு நீதியாய் நடக்கணும், உண்மையாக நடக்கணும் இல்லையா? சமாதானத்தை நாம் தேடி காத்து கொள்ளணும்னு வேதவசனம் சொல்லுகிறது. இது எல்லாத்தையும் நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டுன்னு சொல்கிறாரு. தேவனுடைய கற்பனைகளை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோன்னா அதை கை கொள்ளுகிறவர்கள் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் என்னிடத்துல அன்பாக இருக்கிறவன் இடத்துல நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்னே சொல்கிறார். தேவனிடத்தில் நாம் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, சிந்தையோடு அவரிடத்தில் அன்பு கூறும்போது அவரும் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்னு பார்க்குறோம். சங்கீதம் 19:11 அன்றியும் சொல்லப்படுகிறது. அவைகளால்னா வசனங்களால், கர்த்தருடைய வார்த்தையினால். அது உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறான்னு வேதவசனம் சொல்லுது. கர்த்தருடைய வசனம் நம்ம என்ன பண்ணோம்? பாவமான காரியங்கள், தீமையான காரியங்கள், பொல்லாங்கான காரியங்களுக்கு நம்ம விலக்கி பாதுகாக்கும்படியாக அவருடைய வார்த்தை வசனம் நம்மளை எச்சரிக்கும். அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே நமக்கு மிகுந்த பலன் உண்டு. அப்போ தீமைக்கும் அக்கிரமத்துக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்க அவர் வசனத்தை கை கொள்ளணும். அதே போல் எசேக்கியேல் 36:26 பார்க்குறோம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை நான் கொடுத்துருக்குறேன்,
உள்ளத்தில் புதிதான ஆவியை நான் கட்டளையிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் கல்லான இருதயம் நமக்கு இருந்ததுன்னா அதை தேவன் இந்த நாளில் எடுத்து அது மாம்சத்துலேருந்து அவர் எடுத்து போடுவேன்னு சொல்கிறார். அது சதையும் இரத்தமுமாய் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து கல்லாக இருக்கும்போது எப்படி தேவனுடைய வார்த்தை உள்ளே போகும் இல்லையா? அவர் அதை இப்போ சதையும் ரத்தமுமாக மாற்றும் போது தான் அவருடைய ஆவி நமக்குள்ளே கடந்து வரும். அவர் கட்டளைகளின்படி நம்மை நடக்கும், நியாயங்களை கை கொள்ளுவோம், அது நமக்கு உதவி செய்யும்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாகன்னு வேத வசனம் சொல்லுது. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அந்த வசனங்கள் எப்பயும் நம் கண்களுக்குள்ளே இருக்கணும். நெற்றியின் மத்தியில் அது இருக்கணும், விரல் நுனியில் இருக்கணும், கழுத்தில் அந்த கர்த்தருடைய வசனத்தை இருதய பலகையிலே கட்டி கொண்டவர்களாகவும் நாம் இருக்கணும். எப்பவும் வேத ஞான அறிவிலே சிறந்து விளங்குகிறவர்களாக இருக்கணும், ஞானமாய் புத்தியாக நடக்கிறவர்களாக இருக்கணும். அதான் நீதிமொழிகள் 22:18 பார்க்குறோம். அவைகள் உன் உள்ளத்திலே காத்துன்னு சொல்கிறார். எவைகளை? கர்த்தருடைய வார்த்தைகளை உன் உள்ளத்தில் காத்துக்கொள். அது உன் உதடில் கூட எப்போவுமே நிலைத்து இருக்க பண்ணு, அப்போ அது உனக்கு இன்பமாக இருக்கும்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வசனம் தான் இன்றைக்கி தேனினும் மதுரமானது. அந்த வசனம் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்குது அதுன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட வசனத்தை நாம் காத்துக்கொள்ளணும், ஒரு வார்த்தையை கை கொள்ளணும். அவர் எனக்கு போதித்து சொன்னதை என் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. அதான் இங்கே என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாயினே நீதிமொழிகள் 4:4 பார்க்குறோம். கர்த்தர் நமக்கு போதித்து சொல்லியிருக்கிற அவருடைய வார்த்தைகளையும் கட்டளை கற்பனைகளையும் நாம் கை கொண்டு நடக்கும்போது நம் ஜீவன் பிழைக்கும் இல்லையா? நாம் பிழைத்திருப்போம் என்றென்றைக்கும். நீதிமொழிகள் 3:21 என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கர்த்தருடைய வசனம் நம் கண்களை விட்டு பிரியக்கூடாது. மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் நம்ம காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான்னு யோவான் 12:25. நீங்கள் உங்கள் உயிர் குறித்து ஒரு வாஞ்சை ஒரு பிரியம் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை இழந்து போவீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் தான் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான் இல்லையா? நம்ம ஜீவனை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். நித்திய ராஜ்யத்தில் காணப்படணும்னா கர்த்தரையும் வேதத்தையும், அதாவது சத்தியத்தையும் சத்திய வசனத்தையும், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு இருக்குல்ல. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது அது நம்மை விடுவிக்கும், அது நம்மை காத்து கொள்ளும். அதே போல் குமாரன் விடுதலையாக்கினால்தான் நமக்கு மெய்யான விடுதலை. அவர் தான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. அவரையும் அவரை அனுப்பின பிதாவையும் விசுவாசிக்கிறவனுக்கு தான் ரட்சிக்கப்படுறான், அவன் தான் நித்திய ஜீவனில் காணப்படுகிறான்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறாங்க, புத்தியை காத்து நடக்கிறவங்க நன்மையை அடைவார்கள். ஆமீன்.